தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் பரவலாக மழை பதிவாகியுள்ளது. இதையடுத்து வெள்ளியன்று செய்தியாளர்களை சந்தித்த சென்னை மண்டல வானிலை மைய இயக்குநர் ரமணன், குமரிக்கடல் பகுதியில் ஒரு மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளதை அடுத்தே இந்த மழை பதிவாகியுள்ளதாக கூறினார். இந்த மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் என்றும் ரமணன் கூறினார். குமரி கடல் பகுதியில் ஒரு மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் மிக அதிகமான மழை 9 சென்டிமீட்டர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இலுப்பூரில் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலே இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இடியுடன் கூடிய மழை நாம் எதிர்பார்க்கலாம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதியில் மழை வருவதற்கான வாய்ப்புண்டு. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.